முந்தைய வீடியோவில் நிசப்தத்துலேருந்து துவங்கினோம். இந்த உலகம் நிசப்தத்தில் ஆனந்தமாக இருக்கும். படைக்கப்படும்போது நிசப்தத்துலேருந்து ஒரு சப்தம் உருவாகி அந்த சப்தம் ஓம்காரம், ஓம் என்னும் சப்தம்னு பார்த்தோம். அந்த ஓம்காரத்திலேருந்து தான் படைத்தல், காத்தல் மற்றும் சம்மாரம் மூணுமே நடைபெறுகிறது. ஓம்காரத்துக்குள்ளே அவையெல்லாம் அடக்கம்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த நிசப்தத்தில் மனசை நம்ம எப்போ சாந்தமாக இருக்க வச்சு ஐயுணர்வுகளை சாந்தப்படுத்தி மனதை தெளிவாக இருக்க எப்படி நம்ம தினமும் பழகணுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நம்ம காலம்பரை டெய்லி எந்திரிக்கும் போது இந்த ஓம்கார சப்தத்தை நம்மளால் எவ்வளோ முடியுமோ குறைஞ்சது ஒரு 21 தடவையாவது அமைதியான பிரம்ம முகூர்த்த நேரங்களில் சொல்லி பழகணும். அப்படி பழகணுன்னா அந்த வேதம் உள்ள மனதுக்குள்ளே நுழைந்து நமக்கு முழுமையான பலன்களை தர்றதுக்கு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தது ஆகும். ஓம்காரம் தினமும் பழகின உடனே இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம், ஓம்காரத்துலேருந்து காயத்ரி மந்திரம் உருவானதுன்னு. இந்த காயத்ரி சொல்கிறதுக்கு மனது தயாராகிடும். அப்புறம் மனது பழக்கப்பட்ட உடனே காயத்ரி மந்திரத்தை காலம்பரை 3 தரம், ஸ்நானம் பண்ணும்போது 3 தரம், மத்தியானம் ஆகாரத்துக்கு முன்னாடி ஒரு 3 தரம், சந்தியா ஒரு 6 மணிக்கு முதல்ல, சந்தியா காலத்தில் 6 மணிக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அது ஒரு 3 தரம், அப்புறம் படுக்க போகும்போது ஒரு 3 தரம், இப்படி காயத்ரியை 5 தரம் தினமும் சொல்லிட்டு வாழ பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் வேதம் நம்மளுடைய இதயத்தில் வந்து ஆட்சி பண்ண துவங்கிடும். வேதத்துக்குள்ளே நம்ம இருப்போம், நமக்குள்ளே வேதம் இருக்கும். நம்மளுக்கும் பரபிரம்மத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இதனால தான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி அப்படின்ற வாக்கியங்களெல்லாம் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். நான் பிரம்மம், நீயும் பிரம்மம், உலகத்தில் பிரம்மம் அல்லாது எதுவுமே இல்லை, பிரம்மம் ஒக்கட்டே அப்படிங்கிற பாடலெல்லாம் கூட கேட்டிருப்போம். இப்போ நம்ம வந்து காயத்ரி மந்திரத்தை ஓம்காரத்துக்கு மனது பழகினதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்ல பழகணும். 2வது இது நம்ம கற்றுன்ட்டோன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போது இன்றைக்கி இவ்வளோ போதும். இதை எப்படி பழகணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. समस्तलोका सुखिनो भवन्तु, समस्तलोका सुखिनो भवन्तु, समस्तलोका सुखिनो भवन्तु.